வாங்க இன்னைக்கு நம்ம கிழங்கா மீன் ஃப்ரை பார்க்கலாம். உப்பு போட்டாச்சு, வீட்டு மிளகாத்தூள் போடலாம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் மீன் மசாலா போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். மீன் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறோம். இது எண்ணெயில் போடுறதா இருந்தால் கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டால் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் மீனை. மீன் மசாலா போட்டு மீன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுக்கிற மாதிரி மீன் இந்த வாட்டி கிடையாது. இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக வறுக்கிறோம். கிச்சனும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் அக்கா வீட்டில். இன்றைக்கி அக்காவோடைய மீன் வறுவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம மீன் குழம்பும் பார்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு. மீன் குழம்புக்கு ஊற வச்சுருக்கோம். சங்கரா மீன் குழம்பு இன்னைக்கு பாருங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. மீன் குழம்புக்கு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வடகம் போட்டுக்கலாம். சேர்த்தாச்சு. தண்ணி போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்தாண்ட மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல்ல போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. இங்கே மீன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து கிழங்கா மீனும் சங்கரா மீனும் இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் கிழங்கா மீன் தான் நிறையா இருக்குது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எப்பயுமே குழம்புல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு கிடைக்குமே குழம்பு. தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோம். குழம்புக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிச்சு மாங்காய் போட்டுடலாம். மீன் வறுத்தாச்சு. கிழங்கா மீனும் உடஞ்சி வந்துடுச்சு. இன்னொரு பேட்ச் மீன் வேவுது. போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மீனை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இறக்கிடலாம். ஏன்னா சங்கரா மீன் கரைஞ்சிரும் வேற. வறுத்து முடிச்சாச்சு. பாருங்க மீனும் ரெடி. சங்கரா மீன் கிழங்கா மீன் மீனும் ரெடி. வறுத்தாச்சு. இது ஃபுல்லாக சங்கரா மீன். பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், சாம்பார், கிள்ளி